நம சிவாய வாழ்க. நாதந்தாள் வாழ்க. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாள் வாழ்க. அவனருளாலே அவன் தாள் வணங்கிடுவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்னைக்கு நாம செவ்வாய் பயிற்சி, அதாவது அக்டோபர் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய் பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடக ராசி சந்திரனுடைய ஆட்சி வீடு. அந்த இடத்துல, அந்த ராசியில இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். நீச்சம்னா பலவீனம் ஆகிறாரு. சில பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நீசபங்க ராஜயோகம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியா நீச்சம் அடையும் போது எந்த யோகமா இருந்தாலும் சரி, நல்ல பலத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது தான் அந்த கிரகங்கள் செயல்பட போகுது. இப்போ ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல அந்த கிரகங்கள் மாறி இருக்கும்போது அந்த இடத்திற்கு உண்டான பலன்களை மட்டும்தான் அந்த கிரகங்கள் கொடுக்க போகுது. இப்போ நம்ம மிதுன ராசி அன்பர்களுக்கு பார்க்க போறோம். மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார். செவ்வாய்ன்னு சொன்னாலே பார்த்தீங்கன்னா கலத்திரக்காரகன், சகோதரத்துவம், நிலக்காரகன், அடுத்து பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான ஒரு கிரகம், அடுத்து பார்த்தீங்கன்னா சொத்து சம்பந்தமான ஒரு விஷயங்களுக்கு உண்டான கிரகம். இந்த மாதிரி நிறைய காரகத்துவம் பெற்ற அந்த செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு பாவ கிரகம். செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ அல்லது பார்த்தீங்கன்னா செவ்வாய் சம்பந்தப்பட்ட அந்த ஜாதகருக்கு ஒரு ஆதிக்கம் நிறைந்து இருந்தாலோ, செவ்வாய் ஆதிக்கம் அந்த ஜாதகருக்கு நிறைந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவர்கள் குடும்பத்தார்கள் இவர்களுடைய பேச்சை மட்டும்தான் கேட்கணும். அதே சமயத்துல கோபமும் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த ஜாதகராக தான் அந்த செவ்வாய் ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஜாதகருக்கு இருக்கும். கோபம்தான் அவர்களுக்கு ஒரு முன்னின்று அவர்களை வழி நடத்தும். வேற எந்த விதமான விஷயங்களும் அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அதே சமயத்துல ரொம்ப நேர்மையா இருப்பாங்க. செவ்வாய் ஆதிக்கம் இருக்குதுனாலே அவங்க ரொம்பவும் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக தான் இருப்பாங்க. இப்போ அப்படிப்பட்ட அந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார், பலவீனம் அடைகிறார். அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்துல பலவீனம் அடைகிறார். இந்த செவ்வாய் என்ற காரக கிரகம் இவர்களுக்கு, இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த ஸ்தானத்திற்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி, அடுத்து லாப ஸ்தானாதிபதி. அதாவது கடன்களையும் நோய்களையும் எதிரிகளையும் கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான், லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்துல தனம், வாக்கு, குடும்ப ஸ்தானத்துல நீச்சம் அடைகிறார். இந்த நீச்சம் அடையும் போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த செவ்வாய் நீச்சம் அடையும் போது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு தன்னுடைய வாக்குல ஒரு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த செவ்வாய் பகவான் நீச்சம் அடைந்து எத்தனை நாட்களுக்கு இருக்கிறார் அதே இடத்துல அப்படின்னு பார்க்கும்போது 2025 ஜனவரி மாதம் 20ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு 90 நாட்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் இதே இடத்திலேயே நீச்சம் அடைந்து இருக்கிறார். இது மிதுன ராசி அன்பர்களுக்கு சாதகமான பலன்களையும் தரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே சமயத்துல பாதகமான ஒரு பலன்களையும், அதாவது மோசமான ஒரு விளைவுகளையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். செவ்வாய் பகவான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமான ஒரு பிரச்சனைகளில் இருந்து இவர்களை விடுதலைப்படுத்தி எடுத்துக்கொண்டாலும் கூட இவர்களுடைய பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் வாக்குஸ்தானத்துல அந்த செவ்வாய் பகவான் நீச்சம் ஆகிறதுனால இந்த மிதுன ராசி அன்பர்கள் தன்னுடைய வாக்குல கவனமாக இருக்கணும். வாக்குல கவனமாக இல்லைன்னா மிக பெரிய அடிதடி வழக்குகள், சண்டை சச்சரவுகள், குடும்பமே பிரிவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகள்லாம் அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரம் இந்த 90 நாட்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ரொம்ப வாக்குல கவனமா இருந்தீங்கன்னா உங்களை மாதிரியான இந்த 90 நாட்கள் வேற யாருமே அனுபவிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவிற்கு அந்த செவ்வாய் பகவான் மிக சுப நிகழ்ச்சிகளை கொண்டு வருவதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நேரமாக இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே சேரும். ஏன்னா ஒரு காலத்துல ஒரு ஈகோ பிரச்சனையினால இந்த மிதுன ராசி அன்பர்கள் நீங்க
பிரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே இப்போ ஒன்று சேருவதற்கு, தன்னுடைய தவறுகளை உணர்ந்து செயல்படுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா அந்த செவ்வாய் நீச்சம் அடைகிறார் குடும்பஸ்தானத்துல. அவர் நீச்சம் அடையும் போது எதிரிகளினுடைய தொந்தரவுகள் குறைவதற்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத வழக்குகள் இருந்து விடுதலை பெறுவதற்கும் உண்டான ஒரு காரண நேரமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. லாபஸ்தானாதிபதி, அப்போ லாபஸ்தானாதிபதின்னு சொல்லும் போது தொழில்ல நிறைய கஷ்டங்களையும் கடன்களையும் சந்தித்து வந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல தொழில் ரீதியான கடன்களை அடைப்பதற்கு நீங்க போராட வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும். எப்படி எங்களுக்கு கடனை அடைப்பதற்கு எங்களுக்கு வருமானமே வரலையே, நாங்க எப்படி கடனை அடைப்போம் அப்படின்னு கேட்கும்போது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த செவ்வாய் தனஸ்தானத்துல உங்களுக்கு நீச்சம் அடைகிறார். அந்த பொருளுக்காக, அந்த வருமானத்திற்காக நீங்க அதிகமாக போராட வேண்டிய நேரமாக இருக்கும். அந்த போராட்டம் உங்களுடைய கடனை அடைப்பதற்கு மட்டும்தான் உபயோகமாக இருக்குமே தவிர உங்களுடைய சேமிப்புக்கு அந்த பணம் பயன்படாது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படி இருக்கும்போது, அந்த சேமிப்பு தனஸ்தானத்துல பலவீனம் ஆயாச்சு. அப்போ அவங்களுடைய சேமிப்பு எல்லாம் குறைவதற்கு உண்டான ஒரு காரண நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்காக நீங்க இந்த காலகட்டத்துல வேலை தேடிட்டு இருப்பீங்க. வெளிநாட்டுல போய் நம்ம வேலை செய்யணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பெற்றோர்களை காப்பாற்றணும், குடும்ப செலவுகளுக்காக நம்ம நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாட்டுல போய் இருந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்து, குழந்தைகளை இழந்து, தன்னந்தனியாக தனிமரமாக எப்படி ஒரு சந்தோஷத்தை எல்லாத்தையும் இழந்தா நம்ம எப்படி ஒரு மயான இடத்துல இருக்கிற மாதிரி அமைதியா இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த மிதுன ராசியினுடைய வாழ்க்கை நிலையும் மிகவும் ஒரு மோசமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில தான் நீங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறீங்க. நான் எப்போ வாயை திறந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை தான் வருது, அதனால நாங்க வாயை திறக்காம அமைதியா இருக்கிறோம். ஒரு ஃபோன் பண்ணி குழந்தைகளோட பேசினா கூட, உறவுகளோட நம்ம பேசினா கூட அங்கேயும் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் தான் வருது. இதனால எனக்குன்னு ஆதரவு கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவர்களுக்கு இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு வெளிநாடு சம்பந்தமான ஒரு முயற்சிகள்ல நல்ல வெற்றிகள், பலவீனம் அடையும் போது வெளிநாட்டு சம்பந்தமான முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்கும். சில பேருக்கு பாஸ்போர்ட், விசா இதுலெல்லாம் தடைகள் அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய. ஏன்னா 11ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள், அதாவது மேல் நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த 3 மாதங்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு. இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு திருமண உறவுல இந்த 3 மாதங்கள் மிகவும் கசப்பான அனுபவத்தை கொடுக்கும். இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, ஆகஸ்ட் ஜூலைலலாம் கல்யாணமானவர்கள் மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்க மிகவும் பொறுமையாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். இல்ல தேவையில்லாத பேச்சுவார்த்தை, தேவையில்லாத அசிங்கங்கள், அவமானங்கள் குடும்பம் ரீதியாக சந்திப்பதற்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு கால நேரம் ஒரு சாதகமாக இருக்குது. அதனால மிகவும் ரொம்பவும் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பலன்கள் தான் குடும்பம் ரீதியாக இருக்குது. இந்த 3 மாதத்துல திருமண முயற்சிகள் பண்ணலாம், திருமணம் தேதியை மாத்திரம் நீங்க தள்ளி வச்சுக்கலாம். ஏன்னா இந்த செவ்வாய் நீச்சமா இருக்கிறதுனால, குடும்பஸ்தானத்துல அவர் நீச்சமா இருக்கிறதுனால இந்த 3 மாதங்கள் கழித்து நீங்க அந்த திருமண தேதியை ஒத்தி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை, உங்களுக்கு செவ்வாய் பலமா பலவீனமா அப்படின்னு தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.